100 வருஷ கோயில் இடிச்சிருக்கேன். இதே டிஆர் பாலு எங்க ஊர்ல எவிடி தொகுதியில சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், பாரதி கோயில், இந்த 3 கோயில் என் தொகுதியில ஜிஎஸ்டி ரோட்ல பாத்தீங்கன்னா 3 கோயில் கட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து இந்த 3 கோயில நான் தான் இடிச்சேன். எனக்கு ஓட்டு வராதுன்னு தெரியும். ஆனா ஓட்டு எப்படி வர வைக்கிறது அதான் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஏஆர் பாஷா. இந்த தீகா குரூப்ஸ் சைத்தான்கள், சைத்தானின் தலைவர்கள், சைத்தானின் வாரிசுகள் எல்லாம் சேர்ந்து மதுரையில் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க பொது இடத்துல. அந்த மீட்டிங்கில் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள், அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இது அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த அண்ணேன்னு சொன்னது எது தெரியுமா? அவரோட வயசுக்கும் அவர் இருக்கிற அந்த பதவிக்கும் தான். இல்லை அப்படின்னா இந்நேரம் நான் வேறு மாதிரி எனக்கு பேசணும்னு மனசில் ஆதங்கமாக இருக்குது. டிஆர் பாலுவுக்கு என்ன நான் கேட்டுக்கிறேன்னா, அண்ணன் நீங்கள் உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு ஆண்மகனாக இருந்தால், நெஞ்சில தெம்பும் துணிவும் இருக்கிற ஒரு ஆண்மகனாக இருந்தால், முடிந்தால் இதே வார்த்தை நீங்கள் கடவுள் மறுப்பாளர் தானே, அது ஹிந்துவாக இருந்தா என்ன, முஸ்லீமாக இருந்தா என்ன, கிறிஸ்டியனாக இருந்தா என்ன, நீங்கள் ஒரு கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஆள் நீங்கள். அப்போ ஒரு பள்ளிவாசல் முன்னாடியோ அல்லது ஒரு சர்ச்சு முன்னாடியோ இந்த மாதிரி வந்து நான் 100 வருடத்துக்குள்ள பள்ளிவாசலை இடிக்க போகிறேன், சர்ச்சை இடிக்க போகிறேன், இடிச்சிருவேன்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்காக நீங்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்துருங்க பார்ப்போம். கேவலம் உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக, ஓட்டுரிமையை வாங்கிறதுக்காக, சிறுபான்மை மக்களின் மனதில் இடம் பிடிப்பதற்காக என்னுடைய இந்து சகோதரர்களை இழிவுபடுத்தி அவங்களுடைய ஓட்டையை வாங்கி நீங்கள் பதவியில் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? உண்மையிலுமே என்னுடைய வருத்தம் எல்லாம் என்னுடைய இந்து சகோதரர்கள் மேலே தான். என் இந்து சகோதரர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிறது என்ன தெரியுமா? தயவு செய்து இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. என்னுடைய திமுகவில் இருக்கும் என் அன்பு இந்து சகோதரர்களுக்கு என்ன ஒரு இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களுடைய பாரம்பரிய அடையாளமான 100 வருட கோயில்களை இடித்து அதன் வாயில உங்களே பயன்படுத்தி, உங்களை அடிமை மாதிரி வச்சு உங்களே பயன்படுத்தி அவங்க கட்சியில் ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்ணி அவங்க இந்த திராவிட கழகம் உங்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னுமா உங்களுக்கு விழிப்புணர்வு வரல? தயவு செய்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காவது நம் உண்மையான சகோதரத்துவத்தை காமிங்க. இதே கருத்து தான் என்னுடைய சிறுபான்மை மக்களும் சொல்கிறேன். சிறுபான்மை மக்களே, என் ஆருயிர் இஸ்லாமியர்களே, கிறிஸ்தவர்களே, தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க. நாளைக்கு இதே அரசியல்வாதி ஓட்டுக்காக பெரும்பான்மை மக்களின் மனதில்